गली च निकला कि उठा सालमा रिकल को तू उठा गलगले पलचिन बल बलक मिटा मन लोकले அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு தல தீபாவளி வாழ்த்துக்கள். சோ இந்த தல தீபாவளி ஸ்பெஷலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அஜித் சார் பத்தி சின்ன ஒரு கிளிப் பார்க்க போறேன். கண்டிப்பா தெரி மாஸ் பாத்துறோம். அஜித் இன்றைய தமிழ் சினிமாவில் ஓர் உச்ச நட்சத்திரம். இவரோடு நடிக்கவும் பணிபுரியவும் இந்திய திரையுலகில் பலரும் போட்டியிடும் சூழல் நிலவுவதை உணர முடிகிறது. மக்களின் உள்ளம் கவர்ந்த மனிதராக அஜித் இன்று வளர்ந்து நின்றாலும் இவரது ஆரம்ப காலகட்டம் முதல் இன்று வரையிலான கால ஓட்டத்தை திரும்பி பார்த்தால் அது ஒரு சாகசக்காரனின் தன்னம்பிக்கை தொடர் போல் உள்ளது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. எந்த விதமான ஆதரவு தளமும் இல்லாத முதல் தலைமுறை நடிகர். பல இடர்களும் தோல்விகளும் நீண்ட இடைவெளியை கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒற்றை வீரனாய் அதை எதிர்கொண்டு வீழ்த்தும் போது அடுத்த உயரத்திற்கே செல்கிறார் அஜித். இன்று மக்களின் பெருங்கூட்டம் அவரை விரும்புகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆரத் தழுவி ஏற்றுக்கொள்கிறது. அஜித் ஓர் அசைக்க முடியாத சக்தி. அது அவருடைய பெயரிலேயே ஒளிந்துள்ளது. ஆம், அஜித் என்றாலே வெல்ல முடியாதவன் என்றே அர்த்தம். தெரிக்க விடலாமா அப்படி இருந்துச்சு. இப்ப தீபாவளி வந்துச்சுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்றது அப்படின்றது ஒரு மரபு. கண்டிப்பா அதுவும் நமக்கு பிடிச்சவங்களை போய் வாழ்த்து சொல்றோம்னு வைங்களேன், அந்த ஃபீலே தனி. அதை விட சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. சோ தலை ஃபேன்ஸ் தலைக்கு விஷ் பண்ணோம் அப்படின்னா எப்படி விஷ் பண்ணுவீங்க? இப்போ நீங்க அஜித் சாரை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? வாழ்த்து சொல்லுங்க. தலைவா தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இல்ல அவர் சொன்னதுதான் கரெக்ட். நேர்ல பார்த்தா எப்படி வார்த்தை வரும்? அதான் பார்க்காமயே ஒரு வரல. தலைவா தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி தலைக்கு தெரிக்க விடுற தீபாவளியா இருக்கணும். அதான் தெரி தீபாவளி. தெரி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த தீபாவளிக்கு முக்கியமா என் தலையை பார்த்தா நான் சொல்ல வேண்டிய விஷயமே பிளாக் பஸ்டர் தீபாவளி இது. எங்க தலைவனுக்கு பிளாக் பஸ்டர் தீபாவளி இது. பிளாக் பஸ்டர் தீபாவளி நல்வாழ்த்துக்களா? தலை வந்து ஸ்க்ரீன்ல வந்தாலே நமக்கு அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு சந்தோஷம். அதோட பாட்டு எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணி போறப்ப அந்த பாட்டு காதுல விழுந்ததுன்னா அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு சந்தோஷம். நேரா யாராவது தலையை பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? தலையை வந்து ஏர்போர்ட்டில் அவர் வந்துட்டு இருந்தார், டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து. நான் அப்போ எங்கள் மாமாவை ரிசீவ் பண்ண போயிட்டு இருந்தேன். சடனாக ஷாக்கிங்காக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தலை கெட்டப்பில் யாரோ வராண்டா அப்படி தான் யோசித்தேன். ஆனால் தலை வராருன்னு தெரியல. க்ளோஸ்அப் போகிறேன், பார்க்கும்போது கண்ணாடி அவர் ஸ்பெக்ஸ் போட்டு ஜீனோ ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டிருந்தார். டிஷர்ட்டா ஷர்ட்டோ சம்திங் போட்டும் போது சான்ஸே இல்லைங்க. என்னால் ஃபோன் எடுக்க முடியல. அவரை பார்த்து ஷாக் ஆனது தான். பார்த்து ஸ்மைல் கொடுத்தாரு, நான் ஸ்மைல் பண்ணேன். எனக்கு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது கூட என்ன சொல்கிறது, சடனாக ரொம்ப இதாக இருந்தது. காரில் ஏறி போனார், ஸ்மைல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தார். அந்த மாதிரி எங்கள் தலை. ஸோ பார்த்த அன்றைக்கி எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த டே எப்படி இருந்தது? அந்த டே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எல்லார்கிட்ட சொன்னேன், தலையை பார்த்துட்ட மச்சா பாதி வாழ்க்கையை வாழ்ந்துட்ட மாதிரி ஆயிடுச்சுடா. பார்த்த அனுபவம், நேரில் பார்த்த அனுபவம். நானும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் பார்க்கும்போது ஒரு சிம்பிள் மெழுகு சிலை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சிம்பிளாக சொன்ன ஒரு மெழுகு சிலை அப்படியே தலை, அவ்வளோதான். அந்த வேற எதுவுமே எனக்கு அந்த இதில் ஒரு நாள் எதுவுமே சொல்ல தோணலை. தலை மெழுகு சிலையை பார்த்த அனுபவம். மெழுகு சிலை அதுதான், அந்த மெழுகு சிலையை பார்த்த அனுபவம். சொல்லுங்க பிரதர். நான் பார்த்தது வந்து ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயிலில் பார்த்தேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி.